திருப்பத்தூரில் செல்போன் டவர் வேண்டாம் என அதிகாரிகளின் காலில் விழுந்து மன்றாடிய பொதுமக்களால் பரபரப்பு. திருப்பத்தூர் புதுப்பேட்டை ரோடு 7வது தெரு பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் ஏர்டெல் செல்போன் டவர் 80% பணி முடிவடைந்தது. அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் எங்கள் பகுதியில் செல்போன் டவர் வேண்டாம், கேன்சர், கர்ப்பப்பை பிரச்சினை, இருதய நோய் உள்ளிட்ட பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு உள்ளது, எனவே செல்போன் டவர் வேண்டாம் என 50க்கும் மேற்பட்டோர் செல்போன் டவரின் கீழ் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து சம்பவ இடத்திற்கு நகர போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதி பொதுமக்கள் துறை வட்டாட்சியர் தணிகாச்சலம் என்பவரின் காலில் விழுந்து எங்களுக்கு இப்பகுதியில் செல்போன் டவர் வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர். பின்னர் உரிய விசாரணை நடத்தி தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றப்படும் உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி. ரமேஷ். எங்க உடம்புல ரொம்ப பாதிப்பு சார். அவங்களுக்கு எங்களுக்கு கேன்சரு, கர்ப்பப்பை, இது ஹார்ட் பீட் எல்லாமே இருக்குதுங்க சார். எங்களுக்கு வேணாம் சார். எனக்கு கேன்சரே வந்துருச்சு சார். இது போட்ட உடனே எனக்கு கேன்சரே வந்துருச்சு. 7.5 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிறேன். இப்பதான் ட்ரீட்மெண்ட் முதல்காலமா தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் போட்டேன். எங்க ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு. எனக்கு ரொம்ப பாதிக்குது உடம்பு. நிறைய டாக்டர் வந்து இது மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாதுன்றாங்க. நோண்டிட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்குள்ளே முடிச்சிட்டோம். ஒரு நாள் முடிச்சிட்டாங்க சார். உதவி செய்யுங்க. சரிம்மா. அது குறைக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு. குருவி மாதிரி சார், குருவி மாதிரி எங்களுக்கு தேவையில்லை. கேன்சர் வந்தக்குள்ள ஆண்ட ஹாஸ்பிட்டலே உயிர் போனா போய் போகுதுன்னு இருந்தேன். ஏன்னா சத்தியமாவே என்னால வாழ முடியல, நிம்மதியா வாழ முடியல. நிம்மதியா 7.5 லட்சம் ஆச்சு சார். எனக்கு என் ரிப்போர்ட் பூரா இருக்கு, என் வீட்டுல பூராமே இருக்கு. அப்படியே வச்சு தீக்கக்குள்ள நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கக்குள்ள கஷ்டம் நினைச்சேன். கையெடுத்து கும்பிட்டு கேட்கறோம். இங்க வந்து எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சரு, எனக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை சார். எங்களுக்கு இந்த ஏரியா யாருன்னா எங்கன்னா வச்சுக்கோங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லல. வேண்டாம், எனக்கு பேர பேத்தி எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எனக்கு கால்நாள் கொண்டு போறோம். எங்களுக்கு வேணும், பேர பேத்தி நல்லா இருக்கு. சரிமா, நான் சொல்லிட்டீங்க. இது சாத்தி இல்லன்னு சொல்றாங்க சார். ஒரே நாள்ல வரக்கூடாது சார். ஒருத்தர் பேசுங்க. சரிமா, குழந்தைக்கு அது வரக்கூடாதுன்னா சரிமா, மேலதிகத்துக்கு கலெக்டர் நாளைக்கு கொண்டு போய் இருங்க சொல்றது கேளுங்க. மனு கொடுத்துட்டீங்க, நான் கலெக்டர் நாளைக்கு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடாது. என் உயிர் போதுன்னா அது இப்பயே கூட போக வச்சிருவேன். நான் செத்து கூட செத்துருவேன். என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னா சரிமா, சரிமா, நீங்க இருங்க. என் பிள்ளைங்களை காப்பாத்துவேன். சரிமா, நீங்க இது போங்க. நான் போய் கலெக்டர் மேடம் பேசிட்டு
என்ன நடக்குதுன்னு எடுத்து தரேன். ஆனா மேற்படி இது வேலை செஞ்சாங்க ஆமா வேலை செய்யறதுக்கு நாங்க விட மாட்டோம். சரி சரி விடுங்க. யார் சார்? வேலையே செய்யக்கூடாது. வீட்டு ஓனரா அது அம்மாவும் அது அந்த அப்பா பாருங்க பேசுறாங்க. நாங்க எவ்வளவு எங்களுக்கு வரக்கூடாது. பண்ணக்கூடாது. சொன்னா வீட்டுல போய் பாருங்க, நான் சரி பண்றேன். நான் எங்களுக்கு இதை வந்து வேலை செய்யக்கூடாது அப்படியே நிறுத்தி. நீங்க எது ஒண்ணு எங்களுக்கு இது எடுத்துடணும். சரிம்மா. அப்படி இல்லைன்னா நான் உயிரை விடுறதை தவிர வேற வழியே செய்ய மாட்டேன் என் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக. இல்லைங்க சார், கலெக்டரேட்டில் தான் நம்ம ஆன்லைன் போர்ட்டலில் தான் சார் நம்ம போர்ட்டல் மட்டும் செக் பண்ண முடியும். சரி அது ஓட் பண்ணாதீங்க. செக் பண்ணி எடுத்துட்டு சரிம்மா, நீங்க பாருங்கம்மா, நான் பாக்குறேம்மா. ஐயா மேற்படி இது வேலை வீட்டுல போங்க, வீட்டுல போய் வேலையை பாருங்க, நான் பாக்குறேன். சரிம்மா, நான் சரி பண்றேம்மா. சரி சரிம்மா, நான் பாக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, சொல்லியிருக்காங்க, இது பண்ண சொல்லிட்டு ஒர்க் பண்ண பேசினா சரிம்மா, நான் வீட்டுல போங்க, வேலையை பாருங்க.